தீங்கின் காலத்திலும் நெருக்கத்தின் காலத்திலும் உனக்காக நான் சத்துருவுக்கு எதிர்பட்டு உனக்கு சகாயம் செய்வேன். பிசாசாகிய சாத்தான், பொல்லாத மனிதர்கள் உங்களுக்கு விரோதமாய் எழுப்பிடுவாங்க. சம்பந்தமே இல்லாதவங்களுக்கு விரோதமாய் எழும்பி பேசுவாங்க, செயல்படுவாங்க. அப்ப நினைப்பீங்க, இவங்கெல்லாம் எதுக்கு எனக்கு விரோதமா செயல்படுறாங்க? அவங்க இல்ல, சத்துருவாகிய பிசாசு உங்களை அழிக்கிறதற்கு, உங்களை முடக்குவதற்கு, உங்களை சோர்ந்து போக பண்ண பொல்லாத மனிதர்களை பயன்படுத்துகிறார். எப்படி அவனை ஜெயிக்கிறதான்னு சொல்ல, நீ பயப்படாத. உன் சத்துருவாகிய சாத்தானுக்கு நான் எதிர்படுவேன். உனக்கு சகாயம் பண்ண அவனோட நான் யுத்தம் பண்ண. இயேசு வந்துட்டா பிசாசை பயந்துருவான். அவ்வளவுதான். இயேசு பிசாசை ஜெயித்தவர். சிலுவையில அவர் மரித்து உயிரோடு எழுந்த போது சாத்தானை ஜெயித்து விட்டார். இயேசுன்ற பெயரை கேட்டாலே அவனுக்கு நடுக்கம்தான். இயேசு உங்களுடைய சத்துருவாகிய சாத்தானுக்கு எதிர்பட்டு நிற்பார். என்னுடைய மகள், என்னுடைய மகன் தொடாத, விலைக்கு போன கட்டளை இடுவார்.